அட யாருங்க இந்த பையன்? இங்கே ஒரு பையன் மாம்பழத்தை யூஸ் பண்ணி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபுட்பால் வாங்க கூட காசு இல்லைங்க. அதனால சாக்ஸ் யூஸ் பண்ணி பாலை ரெடி பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட பிளே கிரவுண்ட் எதுன்னு பார்த்தா இந்த வீட்டு கடையில இருக்க சந்து தாங்க. அதுலயும் ரொம்ப சந்தோஷமா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு நாள் திடீர்னு லோக்கல் டோர்னமெண்ட் நடக்குது. அதுல இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கலந்துக்கிறாங்க. ஆனா இவங்கள பார்த்து ஊரே சிரிக்குது. காரணம் இவங்க கிட்ட ஷூ கூட இல்ல. இவங்க போட்டிருக்க ஜெர்சி கூட பெட்ஷீட்டை கிழிச்சு ரெடி பண்ண ஜெர்சி. இதனால இவங்கள பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஃபைனல் ரவுண்ட்ல எப்படியோ கஷ்டப்பட்டு செகண்ட்ஸ்ல கிடைச்ச ஷூ வாங்கி இவங்க போட்டுக்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா செகண்ட் ஹேண்ட்ல வந்த ஷூ சைஸ் எல்லாம் மாறி இருக்கனால இவங்களால அந்த கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட முடியல. இதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 4 கோல் பக்கம் விட்டுறாங்க. அப்பதான் அந்த சின்ன பையன் இந்த ஷூல தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கழட்டிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே கோல் போட ஆரம்பிச்சாரான். இதை பார்த்து அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஷூவை கழட்டிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே 5 கோல் போட்டுறாங்க. ஆனா ஒரு கோல்ல தோத்து போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க ஜெயிச்சவங்களை விட்டுட்டு தோத்த இந்த பசங்களை தான் பெருசா கொண்டாடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல இந்த சின்ன பையன் தான் பெரியவனாய் பிரேசிலுக்கே வேர்ல்டு கப் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு. அவர் தாங்க பீலே 3 டைம் பிரேசிலுக்காக வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தவரு.